இப்ப நான் வந்து உங்களோட இந்த பேச போற உரையாடலை நேத்து கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட என்னுடைய வட்டாரத்தில் இருக்கிற மீடியா நண்பர்கள் படித்தவர்கள், இப்போ சில பேர் அப்பா அம்மாவா இருக்காங்க, இல்ல சில நண்பர்களோட அப்பா அம்மா எல்லாரையும் சேர்த்து நான் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பியிருந்தேன். அந்த வார்த்தை வந்து என்ன அப்படின்னா, ரித்தன்யா அவர்களுடைய அப்பா அம்மா சொன்ன வார்த்தை, ஒரு மகள் இப்ப இல்ல, அப்போ அந்த நேரத்துல அந்த நிலைமையில பிள்ளைய பெத்தவங்க வாயிலிருந்து இந்த ஒரு வார்த்தை வருமா? அப்படி வருது அப்படின்னா அவங்களுக்கு மகள் மீது பாசம் இருக்கா, இல்ல அவங்களுடைய கௌரவம் மீது பாசம் இருக்கா? அப்ப அவங்க போலி நாடகம் போடுறாங்களா, தங்கள் மீது இருக்கின்ற குற்ற உணர்வை மறைக்கிறதுக்கு, இல்ல தங்களுடைய அந்த வைராக்கிய கொள்கையை மறைக்கிறதுக்கு, மூடி மறைக்கிறதுக்கு அல்லது நாடகம் போடுறாங்களா அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால பல மக்களோட குரல் நேத்துல இருந்து வர ஆரம்பித்திருக்கு. அதிலும் நடிகை வினோதினி அவர்கள் ஒரு விடயம் சொல்லியிருக்காங்க, மாப்பிள்ளை வீட்டார கைது செய்துட்டீங்க, எப்ப வந்து ரித்தன்யா அவர்களுடைய அப்பா அம்மாவை கைது செய்ய போறீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பல பேருக்கு அந்த உணர்வுகள் வருது. அவங்களுடைய சொன்ன விடயங்கள், ரித்தன்யா அவர்களுடைய அப்பா அம்மா சொன்ன விடயங்களை வச்சு பார்க்கக்குள்ளேயே இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்ற இதுல கேள்விகள் வந்திருக்கு. அப்ப அந்த கேள்விகளை நான் வந்து என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் வைக்கக்குள்ள அதுல 100க்கு 100 விதமான நபர்கள் அதே கருத்தை தான் சொன்னாங்க. அது என்ன விடயம் அப்படின்றத நான் இந்த காணொலியில சொல்றேன். நீங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஏனென்னா ரித்தன்யா அவர்களுடைய அப்பா அம்மா சொன்ன விடயம் கண்டிப்பா ஒரு தப்பான ஒரு விடயம். அது வந்து இன்றைய தலைமுறைக்கும் சரி, இனி வரப்போற தலைமுறைக்கும் சரி அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சோசியல் மீடியாவில் நான் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். சோசியல்ல உலகத்தில் நடக்கிற விடயங்களை பற்றி பேசியிருக்கேன். அதில் தப்போ ரைட்டோ என்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கேன். அந்த ரீதியில் மக்களோட கருத்து இந்த காணொலியில். ஸோ முதலாவது விடயம் வந்து ரித்தன்யா அவர்களுடைய அப்பா அம்மா அவங்க வந்து சீதனம் வரதட்சணை கொடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. அதுல அவங்க வந்து எக்கச்சக்கமா கொடுத்திருந்தாங்க. 500 பவுன்ல நகை, பல கோடி காசு, 70 லட்சம் காரு, 2.5 கோடி செலவுல கல்யாணம். அப்ப இது வந்து வெளியில எப்ப வந்துச்சுன்னா, இப்ப அந்த பொண்ணு இல்லாம போனபடியா இப்படி டார்ச்சர் பண்றான்ற ரீதியில அவங்க வந்து அதை ஒரு கொடுமையா சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா அது வந்து அவங்களுக்கு பெருமை, நான் இவ்வளத்தை கொடுத்தேன் அதை கொடுத்தேன் அப்படின்னு. இதுவே வந்து ஒரு தப்பான ஒரு முன்னுதாரணம். இந்த பல பெண்கள் வந்து இந்த சீதன பிரச்சனை, வரதட்சணை பிரச்சனை கல்யாணமாகாம இருக்காங்க. பல பெண்களோட வாழ்க்கையை நாசமாக்குறது இந்த சீதனம். அப்படி இருக்கக்குள்ள அவங்க ஒரு விடயத்தை இதை வந்து பண்ணது தப்பு என்பது மக்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து. ஏன் இப்படி பண்ணீங்க? ஸோ உங்க அடுத்தது வந்து மாப்பிள்ளைய இவ்வளவு தூரம் பொண்ணை பொத்தி பொத்தி வளர்த்திருக்கீங்க, நல்லா வளர்த்திருக்கீங்க, அந்த பிள்ளை தங்கமான பிள்ளை ரித்தன்யா அவர்கள். ஆனா ஒரு கல்யாணம் என்று வரைக்குள்ள நீங்க சொல்றீங்க, உங்களோட வாயில இருந்து சொன்னீங்க நல்ல பையன் நினைச்சு பண்ணோம்னு. எதை வச்சு நல்ல பையன் முடிவு பண்ணீங்க? உங்களுடைய ஜாதியை சேர்ந்தவர், அதனாலயா உங்க அரசியலுக்கு இவங்க ஒரு பெரிய அரசியல் கட்சியில் இருக்கப்படியா அது இன்னும் ஒரு சப்போர்ட்டா இருக்கும், அதை வச்சா? இல்ல அவங்க பெரிய காசுக்காரங்க, அதை வச்சா? இதையெல்லாம் தாண்டி அந்த மாப்பிள்ளைக்கு வேலை என்ன, எப்படிப்பட்டவரு, எப்படிப்பட்ட நண்பர்களோட இருக்காரு, அதெல்லாம் இப்ப சொல்றீங்களே அவன் வெளியில போக மாட்டான், வீட்டுக்குள்ள இருக்கான் அப்படின்றது. இதற்கு முதல் கல்யாணம் பண்ண முதல் உங்களுடைய ஒரு வைரம் பொண்ணு உங்களோட உயிரை வந்து குடுக்கக்குள்ள இதெல்லாம் பார்க்கலையாமா அப்படின்னு பல தாய்மார்கள் கேட்கிறாங்க. என்னுடைய பேசின சின்னில இருக்கிற அக்கா கேட்டாங்க, இதெல்லாம் பார்க்காம நீங்க வந்து இதற்கு முதல் எதை பார்த்து கல்யாணம் பண்ணீர்கள் அப்படி என்பது. இது ஒரு விடயம். ரெண்டாவது விடயம் வந்து என்ன அப்படின்னா, இந்த அம்மா ரித்தன்யா அவர்களுடைய அம்மா சொல்லியிருப்பாங்க, மாமியார் கிட்ட என்னுடைய பொண்ணு டார்ச்சர் எல்லாம் சொன்னாங்க, ஆனா மாமியார் இந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு. ஆனா அதே பொண்ணு ரித்தன்யா அவர்கள் இவங்களுடைய அம்மா கிட்ட வந்து நடக்கிற விடயங்கள் 78 நாள் கல்யாணமாகி ஏப்ரல் 11 இருந்து அந்த பொண்ணு இல்லாம போற நாள் வரைக்குமே நடக்கிற கொடுமைகளை வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அவங்களோட வீட்டையே போயிருந்திருக்காங்க. அப்போ இந்த தாயும் தகப்பனும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, காலப்போக்கில் சரியாயிரும், சரியாயிருவான், மாறிடுவான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து என்ன அப்படின்னா, இந்த கல்லானாலும் புருஷன் ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்ற மாதிரி அப்படித்தாமா இருக்கணும், அடிய வாங்க உதய வாங்க, அது சரியாயிரும் 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 என்ற அந்த இதைத்தான் திணித்திருக்காங்க. அப்ப மாமியார் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொன்னவங்க, நீங்க என்னமா நடவடிக்கை எடுத்தீங்க? அப்பவே அந்த பொண்ணை நீ எங்க கூட இருமா, நீ போகாத, அவன் திருந்துற வரைக்கும் போகாத, இல்ல அப்படின்னா இது சரி வராது, ஒருத்தனுக்கு ஒருத்தி எல்லாம் அந்த காலம் தான், உன்னோட வாழ்க்கை 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் வாழ்க்கை வெளியில இருக்கு, அதை உனக்கு விருப்பப்பட்ட மாதிரி வாழு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கணும். ஆனா அதற்கு பதிலாக அவங்க வந்து இப்ப அந்த பொண்ணு இல்லாம போனதுக்கு அப்புறமும் கூட தாயும் சரி தந்தையும் சரி சொல்ற விடயங்கள், என்னோட பொண்ணு வந்து சொல்லுவா எனக்கு இன்னொருத்தனோட வாழ விருப்பம் இல்லை, வாழ முடியாது, அப்படி ஒண்ணு எனக்கு ஐடியா இல்லை,
அப்படி அவள் வந்து சொல்றது எனக்கு பெண்களுக்கு பெருமையா இருந்துச்சு, அப்படித்தான் நாங்க வளர்த்திருக்கோம் நினைக்கக்குள்ள பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு இல்லாம போனதை விட அந்த பொண்ணு வந்து ஒருவேளை வாழாவட்டியா வந்து இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி அப்படி பண்ணலையே அப்படின்றது அவங்களுக்கு இருக்கு. அப்ப இது எப்படிப்பட்ட அடக்குமுறை, எந்த மாதிரியான மனநிலையில அவங்க இருந்திருக்காங்க அப்படி என்பது பல தாய்மார் பல மக்களோட ஆதங்கம். அதைத்தான் நடிகை வினோதினி அவர்களே சொல்லியிருந்தார்கள். எனக்கும் சரி என்ன பெற்றவர்களுக்கும் சரி அதுதான் இருந்துச்சு. இந்த தருணத்துக்குள்ள எப்படி இந்த தாய் தந்தையால் எப்படி சொல்ல முடியுது? மாமியார கூட சொல்றீங்களே, அப்ப அம்மான்ற இடத்துல இருக்க நீங்க, அப்பான்ற இடத்துல நீங்க அந்த பிள்ளை உங்ககிட்ட வரைக்குள்ள அந்த விடயங்களை சொல்லக்குள்ள என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் அப்படின்றது. அடுத்தது இன்னொரு விடயம், அந்த மக்கள் கேட்கறதும் சரி எனக்கும் தோன்றதும் சரி, பொண்ணுக்கு வந்து சமைக்க சொல்லி கொடுத்தீங்க, படிக்க கற்றுக் கொடுத்தீங்க, காரோட கற்றுக் கொடுத்தீங்க, அப்புறம் இந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்ற மாதிரி திணித்திருக்கீங்க. அதுதான் அந்த பிள்ளை அப்படியே சொல்லியிருக்கு, வளர்ந்த முறை. சரி, அப்போ ஃப்ரீடத்தை பத்தி ஏன் படிப்பிக்கல? நீ வந்து இதெல்லாம் உனக்கு விரும்பின வாழ்க்கையில வாழு, தைரியமா இரு, அந்த எமோஷனல் ஸ்ட்ரென்த் அதெல்லாத்தையும் நீ ஏன் படிப்பிக்கல? ஒருத்தங்க இப்படி பண்ணாங்கன்னா எப்படி பண்ணணும், துணிஞ்சு பேசணும், இப்படி வரணும் அப்படின்ற ரீதியில் அந்த விடயங்களை படிப்பிச்சிருந்தா இந்த பொண்ணு வந்து இப்படி ஒரு மனநிலை வந்திருக்குமா, இப்படியான விடயங்கள் எடுத்திருக்குமா? அப்ப நீங்க ஆரம்பத்திலேயே அந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி என்னதான் இருந்தாலும் பொறுத்து கொள்ளணுமா, அது அது மாப்பிள்ளை தான்மா, காலப்போக்கில் சரியாயிருமா, அக்கம் பக்கம் என்னமா பேசும், கௌரவமா, அப்பா தலைகுனிஞ்சு நடக்கணுமாமா, அப்படியான விடயங்களை திணிச்சதுக்கு பதிலா உன்னோட வாழ்க்கை தாமா எங்களுக்கு முக்கியம், நீ இல்லைன்னா நாங்க இருக்க மாட்டோமா, நீ துணிக்கு முடிவெடுமா, இந்த சொசைட்டி இந்த உலகம் 1000 பேசும், ஆனா பசிச்ச ஒருத்தன் வரமாட்டான் அப்படியான விடயங்களை சொல்லி இருந்தா அவங்களே உழைக்கிற மாதிரியான பினான்சியல் சப்போர்ட்டை வந்து அவங்களுக்கு ஒரு வேலையோ அதுகள மாதிரி நீ வேலையை பாரு அதை பாரு அப்படியான விடயங்கள் பண்ணியிருந்தா இன்னைக்கு அந்த பொண்ணோட தலையெழுத்தே மாறி இருக்கும் இல்ல? முக்கியமா அந்த பொண்ணோட தலையெழுத்து மாற அந்த பொண்ணோட மனநிலை வந்து மாறி இருக்கும்ல? அது ஏன் இந்த தாய் தகப்பன் பண்ணல அப்படி என்பது பல பேரோட ஆதங்கம். சரிங்களா? சோ இந்த விடயம் வந்து நான் வந்து திரும்பவும் 2வது காணொலியா ரிட்டன்யா அவர்கள் விடயத்துல போட காரணம், தங்கச்சி மாறு, அக்கா மாறு, பெண்களே, சரிங்களா, நீங்க வாழ்ற வாழ்க்கை உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பரிசு. எல்லாருக்கும் கடவுள் வந்து ஈக்குவலா தான் 2 கண்ணு, காது, மூக்கு எல்லாமே வந்து கொடுத்திருக்காரு. மூளை வந்து உங்களுக்கு கொடுத்தது சுயமா சிந்திக்க. உங்களுக்கு பிடிச்சத நீங்க பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்க பண்ணாதீங்க. உங்களுக்காக வாழுங்க. 4வது 3வது நபர் பாப்பான், 5வது 6வது நபர் கேட்பான் அப்படின்னு அதை நினைக்காதீங்க. யாருமே உங்களுக்கு உதவ வரப்போறது இல்லை. ஒருத்தர் நல்லா இருந்தா பல பேருக்கு பிடிக்காது, அழிஞ்சு போனா உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுவாங்க. அதுதான் இந்த உலகம். சோ அப்படி இருக்கக்குள்ள உங்களோட வாழ்க்கையில ஒண்ணு தடையா இருக்கு, ஒண்ணு பாரமா இருக்கு, ஒண்ணு டார்ச்சரா இருக்கு அப்படின்னா இப்ப எல்லா நாடுகள்லயும் சட்டமா இருக்கு, பிடிச்ச வாழ்க்கையை நீங்க வாழலாம் எழுதி குறித்து போட்டு போடான்னு போட்டு நீங்க உங்களோட வாழ்க்கையை விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழுங்க. உண்மையான தாய் தந்தை, உண்மையான தகப்பன், நான் இருக்கிற நண்பர்களும் சரி, நான் பழகிற நபர்களும் சரி, அப்பா அம்மான்ற பொசிஷன்ல இருக்கிறவங்களோட மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய கௌரவம் அவங்களுடைய பிள்ளையோட உயிர். அந்த பிள்ளை சந்தோஷமா இருக்கிறது, அதுதான் கௌரவம், அதுதான் வைராக்கியம், அதுதான் மானம் மரியாதை. அந்த பிள்ளை உயிரோட இருக்கு, என் பிள்ளை உயிரோட இருக்கு, எனக்கு கொல்லி வைக்கும், என் பிள்ளை என்னோட தலைமுறையை கொண்டு போகும், அதுதான் வாழ்க்கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்து. அப்படித்தான் நினைப்பாங்களே தவிர பிள்ளை இல்லாம போனாலும் பரவாயில்ல, என்னோட கௌரவத்தை காப்பாத்திட்டு என்னோட இதை காப்பாத்திட்டு நான் பழகின எந்த தாய் தகப்பனும் நினைச்சதும் இல்லை, நினைக்கிற மாதிரி நபரோட நான் பழகினதுமே இல்லை. சோ சகோதரிகளே, தங்கச்சிகளே, அக்காக்களே, இல்ல நண்பிகளே, உங்களுக்கு சொல்றது, இந்த உலகத்துக்காக உங்களுக்கு பிடிச்சதையோ இல்ல உங்களோட வாழ்க்கையை கொண்டிருக்கிறதையோ இல்ல நரகத்தையோ அனுபவிக்காதீங்க, இருக்காதீங்க. உங்களோட வாழ்க்கைய உங்களோட தலையெழுத்த நல்ல மாதிரி தீர்மானிக்கிற சக்தி கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்காரு, சட்டங்களும் வந்திருக்கு. அதை கேட்டது போல உங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கைய ஒருக்கா கிடைக்கிற வாழ்க்கைய நல்ல மாதிரி வாழுங்க. சரிங்களா? இது வந்து மக்களே கண்டிப்பா அவங்க சொன்ன விடயம், ரிட்டன்யா அவர்களுடைய தாய் தந்தை சொன்ன விடயம் வந்து ஸ்டில் வந்து அந்த படங்கள்ல வந்து பாப்போம் இல்ல, வேற ஜாதிக்காரனை வந்து கல்யாணம் பண்ணா பிள்ளை சட்டாலும் பரவாயில்ல, சோ அப்படி ஒரு விடயம் நடந்தா அசிங்கமா இருக்கும், தலை குனிஞ்சு போக வேண்டியதா இருக்கும், அப்படி அந்த ஒரு ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த ஒரு அந்த அதுக்குள்ள ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளேயே இவங்க வந்து பேசுற மாதிரி கிடக்கு. சரிங்களா? சத்தியமா அந்த இடத்துல நான் இருந்து என்னோட பொண்ணுக்கு அப்படி நடந்திருந்ததுன்னா சத்தியமா நான் அந்த ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் நான் அப்படி வளர்த்தே இருக்க மாட்டேன். ஸோ எனக்கு என் பொண்ணு தான் வேணும், என்னோட பொண்ணோட உயிர் தான் வேணும்,
அந்த பொண்ணு வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் ஈவெண்ட்ஸ் நல்லவன் இல்லைன்னா இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்க. நீ வந்து விரும்பினவன் கல்யாணம் பண்ணி இல்ல கல்யாணம் பண்ணாமே சந்தோஷமா வாழு, அப்பா இருக்கேன் வாமா நான் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். எனக்கு அந்த பிள்ளை உயிரோடு இருக்கணும், அந்த பிள்ளை வாழணும், சரியா? அப்ப நம்ம போனதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைய வந்து எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும், தலைமுறை வந்து அந்த பிள்ளை நீடிக்கணும், அது அப்படித்தான் நம்ம வந்து பார்ப்போம். அப்ப அந்த பார்வை வந்து அந்த பேச்சு வந்து ரித்தன்யா அவர்களுடைய இவன் அந்த பிள்ளை இல்லாம போனதுக்கு அப்புறம் கூட வந்து ரித்தன்யா அவர்களுடைய தாய் தகப்பன்ற வாயில வந்த வார்த்தைகள் வந்து அந்த கௌரவம் என்றதுதான் அந்த பிள்ளையை விட மேலோங்கி இருக்கிறது அப்படி என்பது பல மக்களோட ஒரு பார்வை, பல மக்களோட ஒரு இது என்ன இப்படி பேசுறாங்க அப்படின்றது. அதுதான் இப்ப வந்து ரித்தன்யா அவர்களுடைய தாய் தகப்பனுக்கு எதிராக கூட வந்து சோசியல் மீடியால மக்களோட கருத்துக்கள் எப்படி இருக்குன்னா ஏன் இப்படி சொல்றாங்க அப்படி என்பது அதுக்கான காணொலி தான் இந்த காணொலி, சரிங்களா? உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய இஷ்டம், உங்க தலையெழுத்தை நீங்க தீர்மானிச்சு கொள்ளுங்க. இன்னொரு விடயமோ இல்ல இந்த போலி கௌரவமோ இல்ல இந்த சொசைட்டில இருக்க 4-5 பேரோ அவங்க வந்து உங்களை முடக்க இடம் கொடுக்காதீங்க, சரிங்களா? இது வந்து என்னுடைய ஒரு பார்வை மக்களே. அதே நேரத்தில் ரித்தன்யா அவர்களுக்கு நீதி கிடைக்கணும், நியாயம் வெல்லோடுமன்றதா என்னுடைய இது. என்னோட மிகப்பெரிய கவலை என்ன அப்படின்னா ரித்தன்யா அவர்கள் அவங்க அம்மா கிட்ட சொல்லக்குள்ளேயே அவளை விடைய அந்த பிள்ளை வீட்டை கூட போயிருக்கக்குள்ளேயே நீ அங்க போகாதம்மா, இந்த நரகம் உனக்கு வேணாமா, இவ்வளோ நல்லவங்க இருக்காங்க, சரி உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நீ அப்பாவோட இருந்துரு அம்மாவோட இருந்துரு, எங்களுக்கு நீதாமா கௌரவம் நீதாமா சொத்து அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு அந்த பிள்ளை உயிரோட இருந்திருக்கும்ல. அந்த பிள்ளையோட மனநிலை இப்படி பண்ணணும் அப்படி தோணி இருக்காதுல்ல, சரிங்களா? இது வந்து இந்த விடயம் பேசாம இருக்கக்குள்ள தொண்டைக்குள்ள சாப்பாடை வச்சுக்கிட்டு இருக்கக்குள்ள எப்படி இருக்கும், துப்ப முடியும் விழுங்க முடியும் அப்படி இருந்துச்சு, கொட்டிட்டேன், சரிங்களா? பல மக்களோட கருத்துக்கள் நான் கேட்டது. அப்ப என்னுடைய சோசியல் மீடியா தளத்துல இனிமேல் ஒரு ரித்தன்யா அவர்கள் இன்னொரு ரித்தன்யா இப்படி ஒரு முடிவு எடுக்க பெற்றவங்களோ இல்ல கூட இருக்கிறவங்களோ காரணமா இருக்கக்கூடாது என்பதற்காக என்னுடைய இதை பல சகோதரிகளுக்கு சொல்லிக்கிறேன், சரிங்களா? உங்களுக்கு ஒரு விடயம் பிடிக்கல, உங்களோட வாழ்க்கையில ஒரு விடயம் தடையா இருக்குன்னா கையில பாரத்தை வச்சிருக்கீங்களோ பாரமா தான் இருக்கும், கைக்கு வலிக்கும், அதை விட்டுட்டீங்கன்னா அந்த வலி வந்து போயிடும், சரிங்களா? பிடிக்காத விடயத்தை விட்டுருங்க. வாழ்க்கையில அனுபவிக்கிறதுக்கு நிறைய இருக்கு, எக்கச்சக்கமான நல்லவர்கள் இருக்காங்க. நன்றி.